ஹலோ, பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட பேசவிருக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49வது அதிகாரம் 23, 24 இப்படி ஒரு வார்த்தை இருக்கிறது. வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள், ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. இன்றைக்கி தேவஜனமாக இருக்கக்கூடிய நமக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் முதலாவது இருக்கக்கூடிய பிரச்சனை, முதலாவது வரக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த மனமடிவு அப்படின்ற விஷயம். மனமடிவு அப்படின்னா மனுஷர்கள் சொல்லுகிற ஒரு சில காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம யோசித்து, மனுஷர்கள் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நம்ம அதிகமாக திங்க் பண்ணி நமக்கு நாமே செல்ஃபாக டிப்ரெஸ் ஆகிக்கிட்டு நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதான தரிசனம் என்ன அப்படின்றத மறந்து போகிறதான ஒரு விஷயத்தை தான் மனமடிவுன்னு சொல்லப்பட்டிருக்கு. யோசேப்புடைய நாட்களில் அவனுக்கு மனமடிவு உண்டாயிருந்துச்சு. சகோதரர்கள் நிந்தை நிமித்தமாக, சகோதரர்களுடைய பரியாசத்து நிமித்தமாக அவனுக்கு ஒரு சில விதமான மனமடிவு உண்டாயிருந்ததை சத்தியவேதம் நமக்கு சொல்லுது. அப்போது தேவ நாமத்தில் உங்களை பார்த்து சொல்கிறேன், மனுஷர்களால் உண்டாகக்கூடிய மனமடிவில் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. மனமடிவு வரத்தான் செய்யும். நம்முடைய கிரியைகளை குறித்து நிறைய பேர் அளவில்லாமல் தவறாக பேசக்கூடியதான விஷயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அதற்காகலாம் நம்ம வருத்தப்பட்டு நம்ம நம்முடைய தரிசனத்தை நோக்கி ஓடாமல் இருப்போமே. ஆனால் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறாரு, நீ இந்த நாட்களில் மனமடிவாயிட்ட அப்படின்னா உன் வில் உறுதியாய் நிற்காது. அதனால் கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிறேன், மனமடிவு எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு அழைத்தவரை நம்பி ஓடி பாருங்க. மனுஷர்கள் சொல்லுகிறதான வார்த்தைகள் பொய்யாக்கி கர்த்தர் சொன்ன வார்த்தையை மெய்யாக்குவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.